ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சத்தான ஒரு வெந்தயக்களி ரெசிபி தாங்க. ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. அதே கப்லையே 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கிறேன். அதே கப்லையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, அதோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி நான் இன்றைக்கி இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலைங்க. ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இன்றைக்கி நான் காலையில் செய்ய போகிறேங்கிறதுனால நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நமக்கு அரிசி வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஊறி வந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. சுக்கு சேர்க்கும் போது அதோட வாசனை டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு நல்லா இதை ஃபைனாக அரைச்சிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இந்த இனிப்பு சுவை நல்ல ஒரு நார்மலான ஒரு இனிப்பு சுவையில் இருக்கும். அதே கப்புலையே 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாகுபதெல்லாம் கிடையாது, நமக்கு வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் போதும். இது கரைச்சி ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான அடி கனமான இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே நம்ம மெஷர் பண்ண கப்புலையே 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதையும் அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் இருந்தோம் அப்படின்னா ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அரிசி வெந்தயம் எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துருங்க. பாருங்க, இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டோம் அப்படின்னா இது நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துருங்க. நல்லா இந்த மாதிரி கலண்டியோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் இருந்தோம் அப்படின்னா நல்லா வெல்லம் இந்த மாதிரி கலந்து வந்துடும். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டோம் அப்படின்னா இதோட பச்சை வாசனைலாம் போய் நமக்கு களி நல்லா வெந்து வந்துருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம சாப்பிடும்போதும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விடும்போது நல்ல ஒரு அல்வா டேஸ்ட்டில் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது மேக்ஸிமம் இந்த களிக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இடுப்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது கூட நல்லெண்ணெய் வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது வெந்தயம். வெந்தயம்லாம் சேர்த்த இந்த ஹெல்த்தியான களி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.